நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் சிம்மம் மற்றும் கன்னி ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாக பார்க்க போறோம். முதலில் சிம்மம் ராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். தன வாக்குஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கின்றார். சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் குருவும் இந்த ஜூலை மாதத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். அதேபோல லாபஸ்தானத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். பொதுவாக சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் பிறவியிலேயே சிம்ம ராசி குழந்தைகள் தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பார்கள். 5 குழந்தைகள் விளையாடும் இடத்தில் இவர்கள் சொல்லும் நெறிமுறைகளை பின்பற்றி மீதி 4 குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுவதை காணலாம். இவர்களின் வழிகாட்டுதலை மதிக்காத குழந்தைகளோடு அல்லது அகம்பாவமாக எதிர்த்து பேசும் குழந்தைகளோடு இவர்கள் விளையாடுவது கிடையாது. இதனால் சில சமயம் இக்குழந்தைகளை பார்க்கும் பொழுது மிகவும் அமைதியான குழந்தைகள் என்று பெரியவர்களுக்கு தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. இவர்களுக்கு அந்த குழந்தைகளோடு சேர்ந்து சமமாக விளையாட பிடிக்கவில்லை என்பதுதான் அதன் உட்பொருள். மற்ற குழந்தைகள் மீது இவர்கள் செலுத்தும் அதிகாரம் என்பது ஆணவம் கிடையாது. அவர்களை சிறந்த முறையில் அல்லது சரியான முறையில் வழிநடத்தும் நோக்கத்தில்தான் இக்குழந்தைகள் அதிகாரம் செலுத்துவார்கள். சிம்ம ராசியினரே, இந்த ஜூலை மாதம் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதால் ஃபர்ஸ்ட் பணவரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அதே வேளையில் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும் பொழுது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். பட் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் அகலும். எனவே கவனமாக எதையும் பேசுவதும் நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மையை தரும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். எதிர்பார்ப்பதற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். கவனம் தேவை. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும். மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும். மனம் மகிழும் காரியங்களும் நடக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பதும் நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலைகள் உண்டாகலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சல்களை தவிர்ப்பதும் நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலைமை ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது நெடுந்தூர பயணங்களின் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கான பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனின் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உண்டாக்கும். அடுத்து கன்னிராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக கன்னிராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். ராசிஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சனியும், சப்தமஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் குருவும்,
தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன் என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். கன்னிராசிக்காரர்கள் யதார்த்தவாதிகள். நடைமுறைக்கு ஒத்து வரும் தொழிலைத்தான் லாபகரமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் மாத சம்பளத்திற்கு வேலை சேர்வதாக இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாத வகையில் குடும்பத்திற்கும் அதிக நேரம் கிடைக்கின்ற வேளையில்தான் சேர்வார்கள். கணக்கு வழக்கில் கெட்டிக்காரர்கள் என்பதால் அலுவலகத்தில் இவர்களுக்கு தனி மரியாதை இருக்கும். எல்லா புள்ளி விவரங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார்கள். நினைவாற்றல் மிக்கவர்கள். எனவே ஒரு விவரம் கேட்டவுடன் எதையும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தன் நினைவில் இருந்தே எல்லாவற்றையும் எடுத்து டக் டக் என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். கன்னிராசிக்காரர்களே, இந்த ஜூலை மாதம் எதிர்ப்புகள் அகலும், பகைகள் விலகி எதிலும் வெற்றி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தகராறுகள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எண்ணப்படி எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களது செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி விடுவார்கள். பணவரத்து கூடும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த மனக்கவலை வருத்தங்கள் மாறி சுமூகமான நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண முயற்சி கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாதக பாதகங்களை பற்றி கவலைப்படாமல் எந்த காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் குறையும். பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. காரிய தாமதம் ஏற்படலாம். சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி முடியும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மன உறுதி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டிகள் குறையும். எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றியும் நன்மைகள் உண்டாக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் புதன் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனதை கவலை கொள்ளச் செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கப்பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன தைரியம் கூடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.